நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேரூராட்சி பொருளாளர் வேல்முருகன் இல்லகாதணி விழா மல்லசமுத்திரம் கருப்பனாச்சுவாமி குலதெய்வ கோவிலில் இன்று நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூறுகையில், தமிழகத்தில் எங்களது கூட்டணி நிச்சயமாக வெற்றி கூட்டணி, பலமான கூட்டணியாக அமையும் என்றும், திமுக மற்றும் பாஜகவை தவிர தலைவரை தலைமையேற்கும் எந்த கட்சியினரையும் அரவணைப்போம் என்றார். நல்லா இருக்கு. மலசமுத்திரம் பேரூராட்சி தமிழக வெற்றி கழகத்தின் பேரூராட்சி கழக பொருளாளர் திரு வேல்முருகன் அவர்களின் மகளின் காதணி விழாவிற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருந்தேன். விழாவில் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி. அதன் பிறகு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. முக்கியமாக இந்த எஸ்ஐஆர் வரை வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட பெயர்களில் சரிபார்த்து யார் யார் பெயர்கள் இடம்பெற வேண்டுமோ ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவர்கள் பெயரை இணைக்க அனைத்து முயற்சிகளையும் தமிழக வெற்றி கழகம் எடுக்கும். எஸ்ஐஆர் பணிகள்ல உங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? பூத் கமிட்டி எல்லா பூத்துக்கும் போட்டீங்க? எல்லா பூத்துக்கும் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு. இப்ப எங்கன்னா ஒவ்வொரு பூத் வாரியா யார் யார் பெயர் விடுபட்டு இருக்கோ அவங்களுக்குலாம் பூத் அந்த பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க அவங்களுக்கு உட்பட்ட வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று யார் யார் பேர் விடுபட்டு இருக்கோ அவங்க பேரெல்லாம் உரிய ஃபார்ம் ஃபில் பண்ணி அனைத்து முயற்சிகளையும் நாங்க எடுக்கிறதுக்கான உத்தரவு தலைமையில இருந்து இருக்கு. அதை நான் அந்த ப்ராசஸை ரிவ்யூ பண்றதுக்கு தான் வந்திருந்தேன். அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி எங்களால அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். சேலத்திலையும் நாங்க அனுமதி ஏற்கனவே எங்களுக்கே தெரியும், அனுமதி கேட்டோம். நாங்க அதுக்கு பல நிபந்தனைகள் விதிச்சு அதுக்கு அந்த நடைபெற முடியாமல் போய்விட்டது. விரைவில் அடுத்த மக்கள் சந்திப்பு இருக்கும். கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவுமே உங்க தரப்புல இருந்து இதுவரைக்கும் ஏதாவது கூட்டணி குறித்து சென்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கான குழுவை தலைவர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். எதிர்பார்க்கிற மாதிரி கட்சிகள் ஏதாவது கூட்டணி நிச்சயமா ஒரு வெற்றி கூட்டணி அமையும். தலைவர் அவர்கள் 2026 தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு பலமான கூட்டணி அமைந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். எங்கள் தலைவர் முதலமைச்சராக பதவியேற்பார். நிச்சயமா நாங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டோங்க. எங்கள் கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு அறிவிச்சிட்டோம். அந்த நிலைப்பாட்டுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அரசியல் எதிரில கூட்டணி குறித்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க. எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஏற்று வரும் கட்சிகளை நாங்கள் அரவணைப்போம். எங்கள் தலைவர் அவர்களை முதலமைச்சராக ஏற்கும் அனைத்து கட்சியும் இந்த திமுக பாஜகவை தவிர யார் வந்தாலும் அரவணைக்கும். இப்ப காங்கிரஸ் தரப்புல தாவேக்கால பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது செயல்முறையில் உரிய நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வரும். கூட்டணி குறித்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழு அமைத்தவுடன் அதுக்கான பணிகள் தொடங்கும். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் பிறகு தொடங்கும். திமுகவை தவிர வேற எந்த கூட்டணியும் இருக்கிறதா இல்ல. நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறதுனால யூகங்கள் மட்டும் வெளியிட்டு ஏதாவது ஒரு அவுட் லைன் கொடுத்தீங்கன்னா கட்சி நீங்க அரசியல் கட்சியை கரெக்டா அவங்க எந்த நேரத்துல எப்ப முடிவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தேர்தல் வரதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. இந்த உரிய நேரத்துல அவங்க அரசியல் கட்சிகள் அவங்களுக்கான முடிவு எடுப்பாங்க. நாம் தமிழர் சீமான் தொடர்ச்சியா தாவேக்காவை பத்தி தாக்கி அடிச்சு வர்றாங்க. அது நிர்வாகிங்க எல்லாமே தலைவர் மௌனமாக இருக்கிறாங்க. எந்த ஒரு அறிவியலும் அந்த ஈரோடு கூட்டத்திலே தலைவர் சொல்லியிருக்காருல, நீங்க எதிர்க்கணுங்கிறதுக்காக நாங்க எதிர்க்க முடியாதுங்க. நாங்க யாரை எதிர்க்கணுங்கிறது எங்களுக்கு. அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.